அப்ப அது மட்டும் இல்ல, விஜயகாந்த் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய கொடி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாரு. அதெல்லாம் தாண்டி கடைகோடி எல்லா இடத்துக்கும் போனாரு. அவர் பெண்கள் ஓட்டு, ஆண்கள் ஓட்டு, குழந்தைகள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டுன்னு எல்லாத்தையும் வாங்கினாரு. அதை விட மிக முக்கியமானது, நான் பொய் சொல்லல. ஒரு 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 கரூர் ஸ்டாம்ப் எடுக்க அன்னைக்கு சாயங்காலம் கூட எனக்கும் அந்த அத்தைக்கும், சோனியா அத்தைக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்கும். அதுல கூட விஜயகாந்த் அவர்களை வந்து நான் தூக்கி தான் பேசுவேன். அந்த அந்த ட்விட்டர் கான்வர்சேஷன்ல கூட விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு மவன விவசாய நிலத்துல இறங்கி விவசாயிகளோட நின்று கலவுரையாட ஆடினாரு. ஒவ்வொரு வீடுகளுக்கும் போனாரு. ஒவ்வொரு பெண்களுக்கிட்டையும் போய் சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டாரு. எல்லா பட்டி தொட்டிகளுக்கும் போனாரு. மழை வெள்ளம் எல்லாத்தையும் போனாரு. நீ ஒரு மலைக்கு வெளியே வந்திருக்கியா தற்குறி? நீ ஒரு மலைக்கு பேண்ட்டை மடிச்சு விட்டு வந்திருக்கியா? நான் 100 போட்டோ உதயநிதியோட போட்டோ எடுத்து காட்டுவேன். 100 போட்டோ ஸ்டாலினோட போட்டோ எடுத்து காட்டுவேன். களத்துக்கு போயிருக்காங்க. அது போட்டோ ஷூட்டா கூட இருக்கட்டும். போயிருக்காங்களா இல்லையா வெண்ண? நீ போயிருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கணும். இவன் விஜயகாந்த் மாதிரி இவரு அப்படின்னு திரும்ப திரும்ப கட்டமைக்கிறாங்க. விஜயகாந்தோட ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு இந்த ஆளுக்கு தகுதியே கிடையாதுதான். ஏன்னா இவர் சார்ந்த துறைக்கு கூட இவர் வேலை பார்த்திருக்காருங்க. விஜயகாந்த் அவர் சார்ந்த துறையான சினிமா துறையில கூட அந்த சினிமா துறை கடன்ல இருக்குன்னும் போது கூட அதை அடைக்கிறதுக்கு டிஃப்ரெண்டா யோசிச்சு ஒரு பெரிய விழா நடத்தி அந்த சினிமா துறையில யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அப்பெல்லாம் சரி செஞ்சிருக்காரு. சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி வரவங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, இல்ல வேற யாராவது பசியா வரவங்க கூட தன்னுடைய கட்சி அலுவலகத்துல சாப்பாடெல்லாம் கூட போடுவார். அதை வச்சு ஓட்டு கேட்க கூடாது, அது வேற வச்சுக்கோங்க. ஆனா சாப்பாடு போடுவார். நீ ஒரு நாள் உன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காசு சாப்பாடு போட்டிருக்கியா? இந்த நாள் வரைக்கும் பனையூர்ல போனா மக்கள் எல்லாருக்கும் போய் சாப்பாட முடியுமா? உன் கட்சி ஆஃபீஸ் சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் தான். கம்பேர் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அப்ப எங்க இருக்குன்னு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். சரிங்களா? அதனால வயித்தெரியுது. விஜயகாந்த் போயிட்டாரு அப்படியே கதறாங்க, லைனா போடுறாங்க. இப்போ எங்க அண்ணன் தான் உண்மையில விஜய் அண்ணன் தான் பாவம். என்னடா மறுபடியும் சீரியஸாவேங்க நம்ப வச்சு கழுத்து இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் கடைசியா பேசும்போது நான் உங்ககிட்ட நீதியை கேட்டு வந்திருக்கேன். ஏன் ஒரு வயல என்ன நம்பி வரல, நான் வெறும் வயல் ஆயிட்டேன். உங்ககிட்ட நீதி கேட்டு வந்திருக்கேன். ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் வர மாட்டேங்குது, இன்னொரு பக்கம் ரைடு விடுறான், 150 கோடி ஃபைன், 15 கோடியா 1.5 கோடியா ஃபைனை போடுறான், இன்னொரு பக்கம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டா, என்னால முடியல அப்படின்னு அவர் நீதி கேட்கிறாரு. இப்படி ஒரு அரசியல் தலைவரை நம்ம பார்த்திருப்போமா? அதனால அண்ணனையும் நாம வந்து போற்றணும், வணங்கணும் அப்படிங்கிறது தான்